வணக்கம். இது பட சென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 தொடர் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜார்ஜியால ஒரு வனப்பகுதியில மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பொண்ணு காருக்கு மேல படுத்துக்கிட்டு சாகுற நிலைமையில இருக்கா. ஆனா வீட்டுக்கு அவசரமா ஓடி வரா. அவ வீட்டை சுத்தம் பண்றதுல ரொம்ப பதட்டமா இருக்கா. அவளோட முகம் பல்வலியால வீங்கி இருக்கு. ஒரு கதைக்கு ரெண்டு பக்கம் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா பொய் சொல்லுவாங்கன்னு அவன் நம்புறா. ஜாக் ஒரு பூனை வேஷம் போட்ட மெக்ங்கிற குழந்தையால எழுப்பப்படுறான். அவங்க சோவியோட வாழறாங்க. சோவியோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் மெக்க ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸுக்கு கூட்டிட்டு போறதா ஜாக் சொல்றான். இறந்த உடல் பத்தி தகவல் வந்ததும் ஜாக்கும் அவனோட பார்ட்னர் பிரியாவும் காட்டுக்கு போறாங்க. உள்ளுணர்வு முக்கியம் இல்ல, உண்மைகளும் மட்டும்தான் பார்க்கணும்னு பிரியாவுக்கு ஜாக் சொல்றான். இறந்த பொண்ணை கண்டுபிடிச்சதும் அவளுக்கு கல்யாண மோதிரம் இருக்கு. பல தடவை கத்தியால குத்தி இருக்கிறாங்க. அதனால கள்ள தொடர்புன்னு ஜாக் சொல்றான். அவளோட கணவர்கிட்ட தானே சொல்லணும்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்றான். கிரைம் ஸ்பாட்ல தேவையில்லாதவங்களை எல்லாம் வெளியே அனுப்புறான். அவங்க போன கண்டுபிடிச்சதும் அதை முதல்ல தானே பார்க்கணும்னு கேட்கிறான். அட்லாண்டால ஆனா பல்வலிக்கு மாத்திரை கேட்கிறா. பல்ல சரி பண்ண அவளுக்கு நேரம் இல்லையாம். 1 வருஷம் கழிச்சு வேலைக்கு வரா. ஆனா அவளோட டிவி தொகுப்பாளினி வேலைய லெக்ஸி ஜோன்ஸுங்கிற அழகா பொன்னீர முடி கொண்ட வெள்ளைக்கார பொண்ணுக்கு கொடுத்ததுல ரொம்ப வருத்தமா இருக்கா. அவளோட பாஸ் ஜிம் ஆனா கருப்பா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ மேல பரிதாபப்படுறாரு. 1 வருஷம் முன்னாடி அவ குழந்தைய இழந்ததுனாலதான் வேலையை விட்டு போனாளாம். ஆனா தன்னை புதுப்பிச்சுக்க முடியும்னு சொல்றா. ஒரு சின்ன தெற்கு நகரமான டாலோனேகாவில ஒரு வெள்ளைக்கார பெண்ணின் கொலைய பத்தி செய்தி போடலாம்னு சொல்றா. ஜிம் தயங்குறாரு. ஆனா ஒரு செய்திக்கு சம்மதிக்கிறாரு. லெக்ஸிய கடுப்பேத்த ஆனா அவளோட கணவன் ரிச்சர்ட் ஜோன்ஸ கேமராமேனா கூட்டிட்டு போறா. ஆனா கிரைம் ஸ்பாட்டுக்கு வரா. ஆனா மத்த நிருபர்கள் ஜாக் மற்றும் பிரியாவை கேள்வி கேட்டு வறுத்தெடுக்கும் போது பின்னாடியே நிக்கிறான். ஜாக் எல்லாரையும் சத்தம் போட்டு அடக்குனதும் ஆனா பாதிக்கப்பட்ட பொண்ணு அவனுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அவளை பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு கிளம்பிடுறான். பிரியாவுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்துது. ரிச்சர்ட்டும் ஆனாவும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வராங்க. ரிச்சர்ட்டும் அவ கேட்ட கேள்வியை பத்தி ஆர்வமா இருக்கான். ஆனா எதையுமே சொல்லாம அவன் கூட சும்மா பேசிட்டு இருக்கா. லெக்ஸியோட பிரபல திருமண வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இல்லைன்னு ஆனா புரிஞ்சுக்கிறான். அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஜாக் வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க போனதும் ஜாக் தனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசி ஆனாவோட ரூம் நம்பர் வாங்கிக்கிறான். ஆனா கூட பேசணும்னு நினைச்ச ஜாக் ஆனா ரிச்சர்ட்டோட செக்ஸ்ல இருக்கிறத கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். அவன் கதவை தட்டிட்டே இருக்கான். அப்புறம் போயிடுறான். ஆனா அவனை பார்த்துட்டு தன்னை பின்தொடர்றது அவளுக்கு எரிச்சலா இருக்கு. என்ன நடக்குதுன்னு ரிச்சர்ட் ஆச்சரியப்படுறான். அப்போ ஜாக் அவளோட புருஷன்னு ஆனா சொல்றான். ஆனா காரை ஓட்டிட்டு போகும்போது ரிச்சர்ட்டை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணும்படி பிரியா கிட்ட ஜாக் சொல்றான். அப்புறம் ஆனாவை பின்தொடர்றான். ஜிம் கூட பேசிட்டே இருக்கா. அவளோட முன்னேற்றத்தை பத்தி போய் சொல்றா. அவ வீட்டுக்கு வந்து அவளோட அம்மா ஆலிஸ் கூட கண்ணீர் மல்க மறுபடியும் சந்திக்கிறா. ஜாக் அங்க வரான். ஆனாவுக்கு அவன் மேல கோபம் வருது. ஆனா ஆலிஸுக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருக்கிறதுனால ஜாக் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அம்மா டாக்டர் கிட்ட போக மறுக்கிறது ஆனாவுக்கு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுக்குது. ஜாக் ஆனா அந்த கேஸை கைவிடணும்னு கேட்கிறான். கொலை செய்யப்பட்ட பெண் அவளோட தோழி ரேச்சல் ஹாப்கின்ஸ்னு சொல்றான். அதை ரகசியமா வைக்க சொல்றான். அவளும் சம்மதிக்கிறான். போன வருஷம் அட்லாண்டால ஆனாவை தேடும்போது ஜாக் வேலையை இழந்தான். டாலோனேகாவில மாட்டிக்கிட்டது அவனுக்கு பிடிக்கல. ஆனா அவனை கேலி பண்றா. ரிச்சர்ட்டை பத்தி ஜாக் பேசும்போது ஆனா கிளம்பிடுறான். ஜாக் அங்கிருந்து புறப்பட்டு பிணவரைக்கு போறான். பிரேத பரிசோதனையில ரேச்சல ஒரு சின்ன கத்தியால 40 தடவை குத்திருக்காங்கன்னு தெரியுது. அவளோட சிவப்பு நிற நகங்கள் எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. தற்காத்து கிட்ட காயங்கள் எதுவுமே இல்லை. அப்படின்னா அவளுக்கு கொலையாளிய தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆணோட அவ செக்ஸ் வச்சிருக்கா. டாக்டர் டர்னர் அந்த ஆண் தான் கொலையாளின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவளோட பழைய பொருட்கள் எல்லாம் புரட்டி பார்க்கறா. அப்போ ஒரு ஹேண்டி கேம் கிடைக்குது. அதுல இருக்கிற டேப் அவளோட 16வது பிறந்த நாள் பார்ட்டி வீடியோ. அதுல ஆனா, ரேச்சல், சோவி, ஹெலன், கேத்தரின் எல்லாரும் இருக்காங்க. ரேச்சல் கேத்தரின் நகங்களுக்கு சிவப்பு நிறம் பூசுறா. அப்புறம் அவங்க எல்லாரும் காட்டுல இருக்கிற சில பழைய இடிபாடுகளுக்கு போறாங்க. ஆனா ஆனா அதை மேற்கொண்டு பார்க்காம நிறுத்திடுறா. ஆனாவுக்கு கையால செஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்டும் கிடைக்குது. அதே சமயம் டாக்டர் டர்னர் ரேச்சல் வாய்க்குள்ள அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஜாக்கும் பிரியாவும் ஹாப்கின்ஸ் வீட்டுக்கு தகவல் சொல்ல போறாங்க. மிஸ்டர் ஹாப்கின்ஸ் அவரோட மனைவியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதது அவங்களுக்கு விஸ்திரமா தெரியுது. அவர் பணக்காரர், ஒரு பெரிய வீட்ல வசிக்கிறாரு. கதவை திறக்க யாருமே வரல.
ஆனா யாரோ ஒருத்தர் ஜன்னல் வழியா இந்த 2 டிடெக்டிவ்களையும் பார்க்கறாங்க. ஜாக் வீட்டுக்கு போறான். மெக்கோட சாக்கர் பிராக்டிஸை மிஸ் பண்ணிட்டதுனால வருத்தமா இருக்கான். சோவி அவனோட அக்கா நியூஸ்ல ஆனா ரேச்சல் ஹாப்கின்ஸ் கொலை செய்யப்பட்டது பத்தி செய்தி சொல்றான். ஜாக் பயங்கர கோவப்படுறான். ஆனா ஆனா முகத்துல ஒரு திருப்தி தெரியுது. ஒரு பிளாஷ்பேக்ல ஜாக்கும் ரேச்சலும் அவன் கார்ல செக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவளோட கார் அவனோட காருக்கு முன்னாடி இருக்கு. ஆனா அவங்கள தூரத்துல இருந்து பாக்குறான். ஆனா அவளோட பழைய நண்பர்களோட சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு இருக்கா. அப்போ மெக் ஜாக் கூட இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறான். அதே நேரம் கோவமா இருக்கிற ஜாக் உள்ள நுழைஞ்சு அவ சுயநலமா இருக்கிறதாவும் ரேச்சல் பேரை வெளியிட்டதாவும் அவளை திட்டுறான். ரிச்சர்ட் மேல அவனுக்கு பொறாமையா இருக்கு. அவங்க பிரிஞ்சதுக்கு அவளை தான் குறை சொல்றான். அவ கேட்டிருந்தா அவன் உண்மையா இருந்திருப்பானான்னு அவ யோசிக்கிறா. அப்புறம் இது ஒரு பயனற்ற கேள்விங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வாழ விடுன்னு சம்மதிக்கிறாங்க. ஆனா ஆனா இன்னும் பிடிவாதமா இருக்கா. பிணவரையில டாக்டர் டர்னர் போலீஸ் கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. சோவி கிட்ட அதே மாதிரி ஒன்னு இருந்ததால ஜாக் அதை அடையாளம் கண்டுகிறான். டர்னர் அவனோட டிஎன்ஏ ஸ்வாப் கேட்கறாங்க. கிரைம் சீன்ல இருக்கிற டிஎன்ஏல இருந்து அவனோடதை நீக்க. ஆனா அவன் அதை தவிர்க்கிறான். அடுத்து பிரியாவும் ஜாக்கும் கடைசியா டஃபி ஹாப்கின்ஸை தொடர்பு கொள்ளுறாங்க. டஃபி விசித்திரமா வெளிப்படையா பேசுறாரு. தனக்கு ஆண்மை இல்லைன்னும் ரேச்சல் கூட ஒரு திறந்த திருமணம் வச்சிருந்ததாகவும் சொல்றாரு. அவ ஆண்களோடவும் பெண்களோடவும் உறவு வச்சிருப்பா. மேலும் அவளோட பார்ட்னர்களை அவமானப்படுத்துறத அவ ரசிப்பான்னு சொல்றாரு. அவ ரொம்ப மோசமானவ. அவளோட தற்போதைய காதலன் தான் அவளை கொன்னிருப்பான்னு அவர் சொல்றாரு. பிரியாவும் அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. இது ஜாக்குக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. அவங்க டஃபியோட சிசிடிவியை பாக்குறாங்க. ரேச்சல் போன் பேசிட்டே கிளம்புறத பாக்குறாங்க. அப்புறம் அவரு மழையில நாய கூட்டிட்டு நடக்க போறாரு. திரும்பி வராரு. அன்னைக்கு காலையில அவரை சந்திச்சதாவும் ஹெலனுக்கு அந்த காதலனை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு அவகிட்ட சொன்னதாவும் சொல்றாரு. ஜாக் எரிச்சல் அடைஞ்சு ஹெலனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றான். ஆனா அவ அவனோட போன்கள் எடுக்கல. பிரியாவை இருட்டிலேயே வைக்க அவளை ஒரு உள்ளுணர்வோட தேட சொல்றான். அவ அவனோட பழைய அட்வைஸை பத்தி சொல்லும் போது அவளை அடக்கிடுறான். அதே நேரம் அவனுக்கு ரேச்சலோட போன் அவனோட கார்ல கிடைக்குது. போலீஸ் எச்சரிச்சும் டஃபி அதோட பேட்டரியை காலி பண்றதுக்காக அதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இது ஹெலனோட வற்புறுத்தலால நடக்குது. போலீஸ் கிளம்பும் போது காதலன் கோட்பாட்டை பிரியா வலியுறுத்தும் போது ஜாக் கோவப்படுறான். அந்த காதலன் போலீஸை திசை திருப்ப 40 தடவை குத்திருக்கணும். மேலும் அவனோட டிஎன்ஏவை மறைக்க ரேச்சலோட நகங்களை எடுத்துட்டு போயிருக்கணும்னு அவ சொல்றான். கோவத்துல ஹெலனுக்கு அவனை தெரியும்னும் ஆனா அவனோட மனைவினும் அவன் வாய்தவறி சொல்லிடுறான். ஆனா அவ சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக ஜாக் புனித ஹிலரி பெண்கள் தனியார் பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியையா இருக்கிற ஹெலனை சந்திக்க மறுக்கிறான். ஆனா போற வழியில ஜிம்முக்கு அப்டேட் பண்றான். ஆனா இனிமே பிரச்சனை இல்லைன்னு ஜிம் லெக்ஸிக்கு உறுதி அளிக்கிறாரு. பீரோல் காட்சியில ரிச்சர்ட் கூட ஆனா கடலை போடும்போது லெக்ஸி அதை பார்த்துட்டு கவலைப்படுறான். ஒரு பிளாஷ்பேக்ல பள்ளியில ஆனா ஸ்காலர்ஷிப் வாங்கி உள்ள வரான். ரேச்சல் வீட்டுல கிளீனரா வேலை செய்யற ஆலிஸ் ரேச்சல் ஆனா கூட நட்பு கொள்ள சொல்றாங்க. ஆனா ரேச்சல் சோவி மற்றும் ஹெலன் அனாவை பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. இப்போ ஹெலன் அனாவை சந்திக்கிறா. 2 பேரும் ரொம்ப கடுமையா இருக்காங்க. ஜாக் ரேச்சலோட காதலன்கிறத யாராவது பதிவு செய்யணும்னு ஆனா எதிர்பார்க்கறா. ஹெலன் அவளை கிண்டல் பண்றா. ஆனாவோட இறந்த குழந்தைய பத்தி பேசுறா. 20 வருஷ ரகசியம் வெளியே வரப்போகுதான்னு கேட்கிறா. ரேச்சலுக்கு அந்த ரகசியம் தெரியும். ஆனா அவ இப்போ இறந்துட்டான்னு ஆனா சொல்றா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாக் பிரியா கிட்ட டஃபியோட போன் ரெக்கார்ட்ஸ் எடுக்க சொல்றான். தனியா இருக்கும்போது ஜாக் ரேச்சல் போன்ல இருந்த ட்ரேஸை கேன்சல் பண்ணிட்டு அதை அன்லாக் பண்ண முயற்சி பண்றான். பிரியா இடையில வந்து அவனோட டிஎன்ஏ ஸ்வாப் பத்தி நினைவுபடுத்துறான். சோவியோட டிஎன்ஏவை வாங்க வீட்டுக்கு போற வழியில அவன் தொடர்ந்து ஹெலனுக்கு கால் பண்றான். சோவி வெளியே போயிருக்கா. அதனால அவன் மெக்கோட டிஎன்ஏவை வாங்கிக்கிறான். மெக் சோவியோட குழந்தை. ஆனா சோவி ஒரு கவனக்குறைவான தாய். அதே நேரம் ஆனா வெளியே இருக்கா. அவ அவங்கள பார்த்துட்டு கண்ணீர் விடுறா. ஒரு பிளாஷ்பேக்ல ஜாக்கும் கர்ப்பமா இருக்கிற ஆனாவும் ஒரு வீடு வாங்கி கொண்டாடுறாங்க. இப்ப சோவி ஆனாவை பார்த்து அவளுக்கு விரலை காட்டுறா. டஃபி தொடர்ந்து ரேச்சலோட போனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. பிரியா அதுல ஒரு பேட்டர்னை கவனிக்கிறான். வேற ஒரு இடத்துல ஆனா அவளோட அம்மாவை பார்க்க போறான். ஆலிஸ் இப்போ தெளிவா இருக்காங்க. ஜாக் ஆனா கிட்ட மறதி நோயை பத்தி சொன்னதுனால கோவமா இருக்காங்க. அவங்க ஆனா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா ஆனா கிளம்பிட்டா. அவங்க முட்டை ஓடுகளை சமைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஆனா கவலைப்படுறான். ஆலிஸை விட்டுட்டு போக ஆனாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஜிம் கிட்ட இருந்து லெக்ஸி காணாம போயிட்டதா ஒரு கால் வருது. அந்த செய்தியை கவர் பண்ண ஆனா வரணும்னு அவர் கேட்கிறாரு. ஆனா சம்மதிக்கிறா. திரும்பி எப்போ வருவான்னு ஆலிஸ் கிட்ட உறுதி அளிக்க முடியல.
இதற்கிடையில டஃபியும் ஹெலனை தொடர்பு கொள்ளுறாரு. அவங்க ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற விரும்புறாரு. ரேச்சலோட போட்டோவை பார்த்து ஹெலன் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. பிரியா குற்றம் நடந்த இடத்துல ஒரு பூட் பிரிண்டை கண்டுபிடிக்கிறா. அது ஜாக்கோட பூட் பிரிண்ட் மாதிரியே இருக்கு. ஜாக் பிணவரைக்கு போய் அவனோட டிஎன்ஏவை கொடுக்கறான். அசிஸ்டன்ட் மார்டிஷியன் கவனக்குறைவா இருக்கும்போது ஜாக் ரேச்சலோட சடலத்துல ஃபேஸ் ஐடி பயன்படுத்தி அவளோட போனை அன்லாக் பண்றான். அவனோட மெசேஜ்களையும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பின தனிப்பட்ட புகைப்படங்களையும் அவன் சீக்கிரம் டெலீட் பண்றான். பணம் கேட்டு ரேச்சலை பிளாக்மெயில் பண்றது பத்தி ஹெலனோட டெக்ஸ்ட்கள் அவன் பார்க்கறான். ஹெலன் இதுல ஈடுபட விரும்பல. ஆனா ரேச்சல் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்றான். ரேச்சல் ஜாக்கை விட்டு பிரிஞ்சுட்டாளான்னு கேட்கிறா. ஹெலனுக்கு இது தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஹெலன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஷெரிப் பான்ஸை கேட்கிறான். மனுஷங்க மாற மாட்டாங்கன்னு ஆனா நினைக்கிறான். ஒரு உயர்நிலை பள்ளி பிளாஷ்பேக்ல ரேச்சல், ஹெலன் மற்றும் சோவி கேத்தரினை கேலி பண்றாங்க. கேத்தரினுக்கு அவ்வளோ அழகான சகோதரி இருக்க அவ மட்டும் எப்படி புறக்கணிக்கப்பட்டவளா இருக்கான்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனா நல்லவளா இருக்க முயற்சி பண்ணி கேத்தரினை அவங்களோட டேபிளுக்கு கூப்பிடுறான். ரேச்சல் கேத்தரினை ஏமாத்தி அவளோட சிறுநீர் கலந்த கோக்க குடிக்க வைக்கிறா. கேத்தரின் கோபம் அடைஞ்சு ஏனாவை குறை சொல்றான். இப்போ லெக்ஸி கடைசி நிமிஷத்துல கைவிட்டதால ஜிம் எரிச்சல் அடையறாரு. ஆனாவுக்கு வேலையை மறுபடியும் கொடுக்கலாமான்னு யோசிக்க சம்மதிக்கிறாரு. வீட்டுல ஜாக் ரேச்சலோட ஹெலன் கூட நடந்த டெக்ஸ்ட்களை பார்த்து அவங்க தன்னை கேலி செஞ்சதை பார்த்து ஆச்சரியப்படுறான். அங்க ஒரு வீடியோ இருக்கு. அதுல ரேச்சலும் ஹெலனும் டஃபி கூட BDSM காம விளையாட்டு ஆடுறாங்க. இந்த வீடியோவை தான் ஹெலன் யாரும் பார்க்க விரும்பல. ஏன்னா இது அவளோட நற்பெயரை கெடுத்துடும். அப்போ மெக் ஓடி வந்து அவனை கீழே டின்னர் சாப்பிட கூப்பிடுறான். சோவி மெக் கூட முரட்டுத்தனமா நடந்து ரேச்சலோட கொலை பத்தி ஜாக் கிட்ட சண்டை போட அவள் உள்ள அனுப்பிடுறான். DNA ஸ்வாப் பத்தி மெக் தான் அவகிட்ட சொல்லியிருக்கா. உடன்பிறப்புகள் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறாங்க. ஆனா ஜாக் தான் ரேச்சலை கொல்லலைன்னு வலியுறுத்துறான். வேறொரு இடத்துல பிரியா தன்னோட மற்றும் டஃபியோட டிஎன்ஏவை பிணவரையில சமர்ப்பிக்கிறா. மார்டிஷியன் ஜாக் வந்தது பத்தியும் அவன் தன்னோட திருமண மோதிரத்தை தேடினது பத்தியும் சொல்றான். அவன் மோதிரம் அணியாததால பிரியா ஆச்சரியப்படுறான். நெட்வொர்க் ஸ்டுடியோல ஒளிபரப்பாறதுக்கு முன்னாடி லெக்ஸி அங்க வரா. தான் தன் அண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டதா சொல்றான். ஜிம் அவளும் மறுபடியும் அனுமதிக்கிறாரு. ஆனா அவமானப்படுறான். அன்னைக்கு இரவு ஜாக் ஹெலனை கேள்வி கேட்க போயிட்டே இருக்கான். டஃபி ரேச்சல் மற்றும் ஹெலனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருந்தான். மேலும் குற்றம் நடந்த இடத்துல 10 சைஸ் பூட் பிரிண்ட் இருக்குன்னு பிரியா அவனுக்கு அப்டேட் கொடுக்க கால் பண்றான். டஃபிக்கு 11 சைஸுங்கிறதால அது அவர் இல்ல. அவ ஜாக்கோட திருமண மோதிரத்தை பத்தியும் கேட்கிறா. அவன் டஃபிய பின்தொடர்றதுல அவ கவனம் செலுத்தணும்னு குழப்பமா சொல்றான். அவளோட தனிப்பட்ட விசாரணை பலகையில ஜாக்க ஒரு சந்தேக நபரா வச்சிருக்கா. இதுக்கிடையில ஒரு பக்கத்துக்கு வீட்டுக்காரர் ஜாக்க பார்த்து ஹெலன் இன்னும் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கான்னு சொல்றாரு. அவ பதில் சொல்லாததால அவன் தேவாலயம் வழியா உள்ள நுழைறான். அவனுக்கு எதுவும் கிடைக்காததால கிளம்பிடுறான். பிரியா டஃபிய பின்தொடர்ந்து போறா. அவரு BDSM பொருட்களை கூப்பல கொட்டுறதை பாக்குறா. ஜாக் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிளாஸ்டிக் பைகள் வாங்க போறான். அங்க ரிச்சர்ட் ப்ளீஸ் மற்றும் சுத்தியல் வாங்குறத பாக்குறான். ஜாக்க பார்த்ததும் ரிச்சர்ட் நக்கலா காண்டம் வாங்குறான். ஜாக் ரொம்ப எரிச்சல் அடையறான். மூடிய கால்களோட குற்றம் நடந்த இடத்துக்கு மறுபடியும் போகும்போது ரேச்சலோட இருந்ததை நினைச்சு பாக்குறான். ரேச்சல் ஆனாவை கேலி பண்றா. ஜாக் கோபமாகறான். பதிலுக்கு ரேச்சல் அவன் முகத்தை கீறா. இப்போ ஜாக் கோஷ் வில்லிய சந்திக்கிறான். அவர் அருகில் உள்ள கல்லறைய பாத்துக்கிறாரு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லி CCTVக்களை பத்தி சொல்றாரு. அவங்க அதை ஆராயும் போது ஒரு காரை கடக்கும் போது ஒரு கல்லறை முன்னாடி ஒரு ஹூட் அணிந்த நபரை பாக்குறாங்க. கொலை செப்டம்பர் 2 நடந்தது. அது ஆனா தான். அவங்களோட குழந்தை சார்லோட்டோட நினைவு நாளைக்கு கல்லறையில இருந்தான்னு ஜாக் புரிஞ்சுக்கிறான். ரேடியோல ஒரு பாடல் ஒலிக்க ஆனா டாலோனேகாவுக்கு திரும்ப போயிட்டே இருக்கா. ஒரு பாட்டு கேட்டதும் அவளுக்கு ஒரு நினைவு வந்து ஆனா அழ ஆரம்பிக்கிறா. ஜாக் அழுதுகிட்டு இருக்கிற அவங்க குழந்தைக்காக பாட்டு பாடுறான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, வெளியே போகணும். அவங்க அவளை ஆலிஸ் கிட்ட விட்டுட்டு போறாங்க. இப்போ அண்ணா அவளோட ஹோட்டல் ரூம்ல தனியா இருக்கா. ரிச்சர்ட் அவளுக்கு துணையா இருக்கான். லெக்ஸியோட நோக்கத்தை அவ நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அண்ணாவுக்கு குழந்தைய பாத்துக்க அண்ணி யாரும் இல்லைன்னு தெரிய வருது. லெக்ஸி அவளோட சகோதரியை தான் சொன்னாலோன்னு ஆனா யோசிக்கிறா. ஆனா ரிச்சர்ட் அவளோட சகோதரி இறந்துட்டான்னு சொல்றான். தனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா தான் கெட்ட விஷயங்களை செய்யலாமான்னு ஆனா சுயபச்சாதாபத்துல மூழ்கிறான். இதற்கிடையில ஆலிஸோட ஞாபக சக்தி இன்னும் மோசமாகுது. ஜாக் அவங்கள தெருக்களில அலைந்து திரியறத பாக்குறான். அவங்க தெளிவானதும் உதவி பெறும்படி அவன் அவங்க கிட்ட கெஞ்சுறான். இருந்தாலும் அவங்க தன்னை தானே இழக்கிறத விட ஒரு விபத்துல இறக்க விரும்புறாங்க.
அதுக்கு பதிலா அவன் இன்னும் ஆனாவை காதலிக்கிறதால அவ கூட சமரசம் செய்ய அவன் கிட்ட கேக்குறாங்க. தைரியம் வந்த ஜாக் அனாவுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா அவ பதில் சொல்லல. அடுத்த நாள் காலையில இன்னொரு கொலை நடந்துட்டதா அவனுக்கு கால் வருது. அவன் பள்ளிக்கு வேகமா போய் ஹெலன் இறந்து கிடக்கிறத பாக்குறான். அண்ணா ஏற்கனவே அங்க இருக்கா. அவ அவனை பார்த்து சிரிக்கிறா. நியூஸ்ல ஆனா ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறதா சொல்றான். மனுஷங்க செய்யறதுலயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் பொய் சொல்றதுதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜாக் ஆனாவை கேள்வி கேட்கிறான். ஹெலன் காலையில 7 மணிக்கு சந்திக்க வர சொன்னதா ஆனா சொல்றான். ஹெலன் உடலை கண்டுபிடிச்சு வீடியோ எடுத்துட்டு 45 நிமிஷம் கழிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணதா சொல்றான். ஜாக் கடுப்பாகி ரேச்சல் கொலைக்கு உன்னோட அளவை என்னன்னு நேரா கேட்கிறான். அவன் அழுவுறா. அவதான் எல்லா கொலைக்கும் காரணமானு ஜாக் யோசிக்கிறான். பிரியா ரிச்சர்டோட பேக்ரவுண்ட் செக் முடிச்சுட்டு ரிச்சர்ட் ஒரு பெண்ணோட தாடையை உடைச்சு அதுக்காக கேஸ்ல சிக்கினான்னு ஜாக் கிட்ட சொல்றான். ஜாக் அண்ணாவை எச்சரிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவ கிளம்பிடுறா. அதனால ரிச்சர்ட்டை மிரட்டுறான். ஜிமனாவுக்கு ஃபோன் பண்ணி அவளோட வேலையில நெட்வொர்க் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவளோட வேலையை உறுதிப்படுத்த இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ்ஸ் எடுக்கணும்னு அவளை தூண்டி விடுறாரு. வேற வழியே இல்லாம அவ ஒத்துக்கிறான். மேயரை சம்மதிக்க வச்சு டிவில ஒளிபரப்பாகிற ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுல பொதுமக்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றான். ஜாக் இது ஒரு மோசமான யோசனைன்னு நினைக்கிறான். ஆனா யாருமே அவன் பேச்ச கேட்கல. ஹெலன் நடுராத்திரி ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடியே அவ இறந்து போயிருக்கா. அவ கண்ணெல்லாம் அவனை ஸ்டேபிள் பண்ணி மூடி இருக்கு. நெத்தியில பொய் சொல்றவன் எழுதியிருக்கு. அதே பிரேஸ்லெட் அவ வாயில இருக்கு. ஆனா அது புதுசா இருக்கு. ஜாக் சோவியோட பொருட்களை தேடும் போது அதே பிரேஸ்லெட்டை கண்டுபிடிக்கிறான். ஆனாதான் அவங்க ஃப்ரெண்ட் குரூப்புக்காக அதை செஞ்சதா சோவி சொல்றான். ரேச்சலும் ஹெலனும் செக்ஷுவலா இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னும் ரேச்சலுக்கு அண்ணா மேல க்ரஷ் இருந்துச்சுன்னும் ஜாக் தெரிஞ்சுக்கிறான். ஒரு பிளாஷ்பேக்ல ரேச்சல் அண்ணாவுக்கு ஒரு பிரா பரிசா கொடுத்து அதை போட்டுட்டு போட்டோ எடுக்கிறான். அவங்க கேத்தரீனை இன்வைட் பண்ணி அவளுக்கு மேக் ஓவர் பண்றாங்க. ரேச்சல் அந்த சிறுநீர் பானம் ஒரு ஃபேக் பிராங்க் தான், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றான். கேத்தரின் அவளன் நம்புறா. ஆனா சோவியும் ஹெலனும் சிரிச்சுக்கிறாங்க. இப்ப ஆனா ஆலிஸோட நடுராத்திரி நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அவங்களுக்காக கவலைப்படுறான். அவ உதவ நினைக்கிறா. ஆலிஸும் கடைசியா ஒத்துக்கிறாங்க. இதுக்கிடையில பிரியா ஹெலனோட நடுராத்திரி ஃபோன் கால் பத்தி விசாரிக்கும் போது ஜாக் ரேச்சலோட போனை ட்ரேஸ் பண்றதை கேன்சல் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிறான். குழப்பம் அடைஞ்சு அவ ரேச்சலோட போன் ரெக்கார்ட்ஸையும் கேட்கிறான். பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி ரிச்சர்ட் ஆனா கிட்ட துப்பாக்கி இருக்கிற பார்த்து ஜோக் அடிக்கிறான். நிகழ்ச்சி நடந்தப்போ ஜாக் ரொம்பவே கேள்வியால தாக்கப்படுறான். உடனே கோவப்பட்டு கிளம்பி போயிடுறான். ஆனா கூட்டத்தை அமைதிப்படுத்துற மாதிரி நடிக்கிறா. ஆனா கடைசியில சோவிய டார்கெட் பண்றா. அங்க ஒரு சண்டை வெடிக்குது. ஆனா முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. ஜிம்முக்கு அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா லெக்ஸி திடீர்னு தான் டாலோனேகாவுக்கு போறதா சொல்றான். சோவி ஆனாவை சண்டை மூட்டி விட்டதற்காக கேள்வி கேட்கிறா. தன்னை ஒரு சீரியல் கில்லர் மாதிரி சித்தரிக்கிறதுனால மிரட்ட பாக்குறான். ஆனா ஆனா அவளுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவளையே பயமுறுத்துறா. சந்தேகத்தோட சோவி அவங்க ரகசியத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு யோசிக்கிறா. ரிச்சர்ட் அண்ணாவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவ கூட சேர்ந்து வெளியே போகணும்னு நினைக்கிறான். ஆனா ஆனா ஜாக் கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கு பதிலா லெக்ஸி அங்க வந்து ரிச்சர்ட் டஃபியோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எடுக்க சொல்றான். துக்கத்துல இருக்கிற அந்த கணவன் தகவலுக்கு பண பரிசு கூட அறிவிக்கிறாரு. இது இந்த இன்டர்வியூ செம ஹிட் ஆகுது. ரிச்சர்ட் அண்ணாவோட ஸ்பாட்லைட்டை லெக்ஸி திருடிட்டதுக்காக அவளை கேள்வி கேட்க ட்ரை பண்றான். அவ அண்ணா அவளோட பொருட்களை எடுக்க ட்ரை பண்ணதுக்கு இதுதான் பழிவாங்கல்னு சொல்றான். அவளும் ரிச்சர்ட்டும் கிஸ் பண்ணி ஒரு தனிப்பட்ட தருணத்துக்காக காருக்குள்ள போறாங்க. அன்னைக்கு ராத்திரி பிரியா ஒரு குரூப் போட்டோவை ஒரு இயர்புக்ல பாக்குறா. அதுல ஏனா அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு ஹெலன், சோவி, ரேச்சலோட உட்காந்துருக்கா. மார்ச்சுவரி ஊழியர் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி ஜாக்கோட டிஎன்ஏ சாம்பிள் கிராஸ் கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். வேற ஒரு இடத்துல ஜாக்கும் அண்ணாவும் கடைசியா சந்திக்கிறாங்க. ஆனா காட்டுல இருந்ததையும் ரேச்சலையும் ஜாக்கையும் ஒன்னா பார்த்ததையும் ஒத்துக்கிறான். ஜாக் தான் ரேச்சலை கொல்லலைன்னும் அந்த கள்ள தொடர்புல எந்த காதலும் இல்லைன்னும் சொல்றான். ஆனா கேலி பண்றா. அவ கிளம்பி போனது பத்தி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அவங்க குழந்தையோட சாவுக்கு ஜாக் ஒரு விதத்துல காரணம்னு அண்ணா சொல்றா. ஏன்னா அவன் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சான். சார்லட்டோட வலியில அழுகிறத கூட தொந்தரவு பண்றதா நினைச்சான். அப்புறம் அவ செத்தப்போ அவளோட வழியில துக்கப்பட அவன் விடல. தான் காலியா உணர்ந்ததாலதான் கிளம்பி போனதா சொல்றான். தன் வழியில துக்கப்பட விடாம ஜாக் ஷார்லட்டை மறுபடியும் அவகிட்ட இருந்து எடுத்துட்டு போறதா அவளுக்கு தோணுச்சு. ஜாக் மன்னிப்பு கேட்கிறான். பதிலுக்கு அவளும் அவனை விட்டுட்டு போனதுக்கு மன்னிப்பு கேட்கிறான்.
2 பேரும் கட்டி அணைச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்க அவங்க கார் உள்ள போய் காதல் பண்றாங்க. அந்த ஹூக் அப்புக்கு அப்புறம் அண்ணாவும் ஜாக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்காங்க. கொலைகள் பத்தி அவ ஏதோ மறைக்கிறான்னு அவன் இன்னும் நம்புறான். உண்மையை சொல்றான். ஆனா கோவத்தை விடுற ஆள் இல்லைன்னு நினைக்கிறான். மாறாக கோவம் தான் அவளை காலையில எழுப்புது. டஃபியோட சன்மான அறிவிப்புனால டிப்லைன் முழுக்க ஸ்பேம் ஆயிடுச்சு. ஷெரீப் பார்ன்ஸ் பதில் கேட்கிறாரு. ஜாக் டஃபிய கொலையாளியா பிடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா சொல்றான். பிரியா ஆனா ஒரு சந்தேக நபர்னு சொல்றான். ரேச்சல் கொலைக்கு அப்புறம் அண்ணாவோட கரியர் எப்படி மறுபடியும் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட், அப்புறம் கொலை செய்யப்பட்டவங்க ஏன் கொலைகாரனை எதிர்த்து சண்டை போடல, இதையெல்லாம் சொல்றான். ஜாக் கோவப்படுறான். ஆனா பார்ன்ஸ் பிரியாவை இந்த தியரியை ஃபாலோ பண்ண அனுமதிக்கிறாரு. பிரியாவை தடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி ஜாக் டஃபி மேல இன்னும் அதிகமா அழுத்தம் கொடுக்கறான். ரேச்சலோட போனை வச்சு டஃபியை மிரட்டுறான். ஜாக்சிங்கிறது டஃபி கிளைடுன்னு நினைக்கிறான். மேலும் அவன் PDS வீடியோ வச்சு அந்த பெண்களை மிரட்டி இருக்கான்னு சொல்றான். டஃபி ரேச்சலை கொன்னுட்டான். ஏன்னா ரேச்சல் அவனை மட்டம் தட்டினதுனால அவ்வளவு வெறுத்தான். அப்புறம் டஃபி ஹெலன் ஷெரீப் பார்ன்ஸ்ட உண்மையை சொல்ல போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் கொன்னுட்டான் அப்படின்னு ஜாக் காரணம் சொல்றான். டஃபி சும்மா சிரிக்கிறான். ஜேதான் ஜாக்னு அவனுக்கு தெரியும்னு சொல்லி ஒருவேளை அவனே தான் கொலையாளியான்னு கேட்கிறான். இது ஜாக்குக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அவன் தடுமாறி டிப்ளைன்ல இருந்து வரும் லீட குருட்டுத்தனமா பாக்குறான். ரேச்சலோட முன்னாள் காதலன் தான்மே 18 அன்னைக்கு அட்லாண்டால இருக்கிற லக்ஸ் 11க்கு ரேச்சலோட போனதாவும் தான் வெளியே காத்திருக்கும் போது யாரோ ரேச்சலை அடிச்சதாவும் சொல்றான். இதுக்கிடையில பிரியா அண்ணாவை கேள்வி கேட்கிறான். அண்ணா ரொம்ப உண்மையா தான் ரேச்சல் ஹெலன் மற்றும் சோவியோட நெருக்கமா இருந்ததில்லைன்னு சொல்றான். ஹெலனோட உடலை கண்டுபிடிச்ச அன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதா சொல்றா. ஏன்னா அவங்களுக்கு பூட்டை எப்படி திறக்கணும்னு தெரியும். அப்புறம் சோவி ஸ்டேஷனுக்கு வந்து ஜாக்கோட சண்டை போடுறத பிரியா பாக்குறா. சோவி தான் அடுத்த பலியாளுன்னு பயப்படுறா. ஜாக்குக்கு குழப்பமா இருக்கு. பதட்டமான சோவி ஹெலனும் ரேச்சலும் ஆனாவை அடிக்கடி மட்டம் தட்டினதாவும் தான் சும்மா வேடிக்கை பார்த்ததாவும் உளர்றா. ஆனா ஆனாவோட 16வது பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ மோசமா நடந்ததாவும் ஆனா இன்னும் அந்த கோவத்தை வச்சிருக்கலாம்னு சொல்றான். அப்போதான் ரிச்சர்ட் லக்ஸ் 11 தான் வாழ்றான்ங்கிற தகவல் ஜாக்குக்கு கிடைக்குது. அவன் சோவியோட பயத்தை பொருட்படுத்தாம ரிச்சர்ட்டை கேள்வி கேட்க வேகமா போறான். அவன் ஒரு பார்ல அந்த கேமராமேனை கண்டுபிடிச்சு உண்மையை கேட்கிறான். மே 18 அன்னைக்கு தான் நாட்டிலேயே இல்லைன்னு ரிச்சர்ட் சொல்றான். அவனோட தாக்குதல் குற்றச்சாட்டு உண்மையில தற்காப்பு தான். லெக்ஸிக்கு ஒரு பெண் ஸ்டாக்கர் இருந்ததாகவும் அவ தன்னை தாக்கியதாகவும் சொல்றான். ஜாக் அதை நம்பல. அண்ணாவோட பண்ண வெறியான செக்ஸ் பத்தி சொல்லி ரிச்சர்ட் அவனை தூண்டுறான். கோபமான ஜாக் அவனை அடிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல பிரியா சோவிக்கு அவங்க பழைய குரூப் போட்டோவை காட்டுறான். கேத்தரின் தான் அந்த போட்டோவை எடுத்ததா சோவி சாதாரணமா சொல்றான். 5வது ஃப்ரெண்ட் இருக்கிறத கேட்டு பிரியா ஆச்சரியப்படுறா. அப்புறம் இயர்புக்ல கேத்தரின் கெல்லிய கண்டுபிடிக்கிறான். பார்ல அண்ணா வந்து ஜாக் பக்கமே நிக்கிறான். ரிச்சர்ட் புகார் கொடுத்தா அவங்க கள்ள தொடர்பை லெக்ஸி கிட்ட சொல்லிடுறதா மிரட்டுறா. ரிச்சர்ட் விட்டு கொடுக்கறான். ஆனா அவங்க நெருக்கம் தூரமா போயிடுது. அந்த ராத்திரி மெக்ஸ் ஸ்லீப் ஓவர்ல இருக்கும்போது பயத்துல இருக்க சோவி வீட் கேண்டி சாப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு தன்னை அமைதிப்படுத்த குளிக்கிறான். பிரியாவுக்கு கடைசியா ரேச்சலோட போன் ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. அதுல டஃபி, ஹெலன் மற்றும் ஜாக் கிட்ட இருந்து தொடர்ச்சியா அழைப்புகள் இருக்கத பாக்குறான். கேத்தரின் பத்தி தேடும் போது கேத்தரினோட சகோதரியான என்ட்ரியா கெல்லியோட இறப்பு செய்தியை பாக்குறான். ஹோட்டல்ல நியூஸ் சேனல்ல இருந்து ஒரு பெண் கால் பண்ணி ரிச்சர்ட் மற்றும் அண்ணாவோட ரூம் ரிசர்வேஷனை கேன்சல் பண்றான். ரிச்சர்ட் தான் மாமியார் வீட்டோட லேக் ஹவுஸ்ல தங்கலாம்னு சொல்றான். அண்ணாவும் சம்மதிக்கிறான். போற வழி பரிச்சயமா தெரியுது. அண்ணாவுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அது அவளோட 16வது பிறந்த நாள். பொண்ணுங்க காட்டுல இருக்க ஒரு பாழடைஞ்ச இடத்துக்கு போறாங்க. கேத்தரின் பயப்படுறா. ஆனா அண்ணா அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. ரேச்சல் 3 பசங்களை கூட்டிட்டு வரா. அவங்க ஆனாவையும் கேத்தரினையும் குடிக்க வச்சு போதையாக்குறாங்க. ரேச்சல் ஆனாவை தனியா வேணும்னு சொல்றா. பசங்க கேத்தரினர் ரேப் பண்றாங்க. இது நடக்கும்போது சோவி, ஹெலன் மற்றும் ரேச்சல் சிரிக்கிறாங்க. இப்போ ஜாக் வீட்டுக்கு போனா டப்ல சோவி கொலை செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறான். ரிச்சர்ட் ஆனாவை லேக் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்ததும் இது லெக்ஸியோட ஐடியான்னு சொல்றான். ஆனாவுக்கு சங்கடமா இருக்கு. கிளம்ப முயற்சி பண்றா. ஆனா புயல் வரப்போறதுனால டாக்ஸி எதுவும் கிடைக்கல. வீட்டுக்குள்ள அவ சுத்தியலையும் ப்ளீச்சையும் பார்த்து கவலைப்படுறான். லெக்ஸி பழைய கணக்கை தீக்க விரும்புறான்னு ரிச்சர்ட் சொல்றான். ஆனா வீட்டை சுத்தி பார்க்கும்போது குடும்ப புகைப்படங்களை பாக்குறா. ஆண்ட்ரியா கெல்லியோட இறப்பு செய்தி இருக்கு. கேத்தரின் பட்டப்படிப்பு முடிச்சு உடல் எடை குறைஞ்ச போட்டோக்களும் இருக்கு. ஆண்ட்ரியா பொன்னிற முடியோட இருக்கா. ஆனா லெக்ஸியோட கல்யாண போட்டோவில் அவ கேத்தரின் மாதிரி அடர் பழுப்பு நிற கூந்தலோடு இருக்கிறத பார்த்து ஆனா அதிர்ச்சி அடைஞ்சு
லெக்ஸி தான் கேத்தரின்னு புரிஞ்சுக்கிறான். நீ எதையாவது செய்ய போறனா அதை நல்லா செய், இது கொலைக்கும் பொருந்தும்னு ஆனா நினைக்கிறா. ஒரு பிளாஷ்பேக்ல கெல்லி குடும்பம் லேக் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. அவங்களோட மூத்த பொண்ணு ஆண்ட்ரியா ஒரு மோசமான பொண்ணு தான் கேத்தரினை குண்டுன்னு கூப்பிடுறா. இப்போ கேத்தரின் தனது நடுப்பேரான அலெக்சிஸ் என்பதன் மூலம் லெக்ஸின்னு அழைக்கப்படுறான். அவங்க படகு சவாரிக்கு போறாங்க. லெக்ஸி ஆண்ட்ரியாவோட இன்ஹேலரை காலி பண்ணிடுறான். ஆண்ட்ரியா ஏரியோட நடுவுல மூச்சு திணறி இறந்து போறான். இப்போ ஆனா ஜாக்குக்கு தன்னோட லொகேஷன் அனுப்பிட்டு கூப்பிடுறான். அவன் சோவிக்காக அழுதுகிட்டு இருக்கான். ஆனா லெக்ஸியும் ரிச்சர்டும் தான் கொலைகாரங்கன்னு ஆனா சொன்னதும் கேட்கிறான். துரதிருஷ்டவசமா ரிச்சர்ட் அதை கேட்டுட்டு கோவம் அடைகிறான். ஆனா சுயநலத்துக்காக மத்தவங்க வாழ்க்கையை நாசமாக்குற ஒரு மேனிபுலேட்டர்னு கத்துறான். அவன் மிரட்டலா நடந்துக்க ஆனா அவளோட துப்பாக்கி எடுக்கிறான். அவனை காயப்படுத்தாம அதை காலி பண்றா. ஆனா அதிர்ஷ்டவசமா அவனை பாதாள அறையில பூட்டிடுறா. அப்போதான் லெக்ஸி வந்து அண்ணா தன் கணவனை காயப்படுத்த முயற்சி செய்ததுக்கு கோபம் அடையறா. அவன் அவ தாக்குறா. ஊர்ல பிரியா அண்ணாவை நோக்கி போற ஜாக்க தடுக்கிறா. அவ பதில்கள் வேணும்னு துணைக்கு அதிகாரிகள் அழைக்கிறா. ஆனா ஜாக் அவளை குத்துறான். அண்ணாவும் லெக்ஸியும் சண்டை போடுறாங்க. ரேச்சல் அண்ணம் மட்டம் தட்டினதுக்கும் 16வது பிறந்த நாள் தாக்குதலுக்கும் அண்ணதான் காரணம்னு லெக்ஸி குற்றம் சாட்டுறா. ரேச்சலோட திட்டங்களை பத்தி தனக்கு தெரியாதுன்னு அவளை சமாதானப்படுத்த முடியாம அண்ணா அவளை ஒரு கண்ணாடி மேசை மேல தள்ளி விடுறான். ஜாக் லேக் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்கான். பிரியா துணைக்கு ஆட்களோட அவனை பின்தொடர்றா. ஷெரீஃப் பாரன்ஸ் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. லெக்ஸி தான் ஆண்ட்ரியாவோட மரணத்தை பத்தி ரேச்சல் கிட்ட சொன்னதா டஃபி ஒப்புக்கொண்டான். அப்புறம் ரேச்சலும் ஹெலனும் அதை பத்தி லெக்ஸியை பிளாக்மெயில் பண்ணாங்க. இதனாலதான் லெக்ஸி ரேச்சலை அரைஞ்சா. லெக்ஸி அண்ணாவோட துப்பாக்கி எடுக்கிறா. ஜாக்கும் பிரியாவும் ஒரே நேரத்தில் அங்க வராங்க. ஜாக் அண்ணாவுக்கு முன்னாடி குதிச்சு காப்பாத்த பிரியா லெக்ஸியை சுட்டுக் கொள்றா. போலீஸ் லேக் ஹவுஸ்ல ரேச்சலோட நகங்களையும் கொலை ஆயுதத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ரிச்சர்ட் உடந்தை இருந்ததுக்காக கைது செய்யப்படுறான். ஆண்ட்ரியா இறந்த பிறகு லெக்ஸி பொதுவா அழறதையும் தனியா சந்தோஷமா டோனட் சாப்பிடுறதையும் ஷெரீஃப் பார்ன்ஸ் ஞாபகப்படுத்துறாரு. தன்னோட 16வது பிறந்த நாள்ல லெக்ஸி தாக்குதலை பத்தி அண்ணா ஜாக் கிட்ட எல்லாமே சொல்றா. முன்னாடியே சொல்லாததுக்கு மன்னிப்பு கேட்கிறா. நிராயுதபாணியான லெக்ஸியை சுட்டதுக்கு பிரியாவுக்கு குற்ற உணர்ச்சி வருது. அவன் நல்லா இருப்பான்னு ஜாக் ஆறுதல் சொல்றான். 1 வருஷம் கடந்து போகுது. ஆனா ஜாக்கோட குழந்தையோட கர்ப்பமா இருக்கா. மறுபடியும் டிவி ஆங்கிற வேலைக்கு போறா. ரிச்சர்ட்டோட வழக்கறிஞர் படி அவன் ஆனாவை கொல்லணும்னு நினைச்சதே இல்லை. அவனும் லெக்ஸியும் கொலைய அவ மேல பழிய போடணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா ரிச்சர்ட் மேல வழக்கு தொடுக்கிறா. அவனோட வழக்கறிஞர் சமரசம் பேச விரும்புறான். அவளோட புது ஏஜென்ட் ஜிம்மையையும் நெட்வொர்க்கையும் பயமுறுத்தி அவளுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை பெற்று தராரு. மெக் அவளையும் ஆலிஸையும் குடும்பமா ஏத்துக்கிறான். ஆனா ஆலிஸை பார்த்துக்க ஒரு நர்ஸையும் வேலைக்கு அமர்த்தி இருக்கா. ஜாக், ஆனா மற்றும் மெக் ஷார்லட்டோட கல்லறையை சந்திக்கிறாங்க. அப்புறம் ஆலிஸை பார்க்க போறாங்க. ஜாக்கும் ஆலிஸும் மெக் கூட விளையாடும் போது ஆனா அவளோட அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு கடிதத்தை பார்க்கறா. ஆனா இதுவரை நினைச்சிருந்த பொய், கோபம், கொலை பத்தி பேசின எல்லாமே ஆலிஸோட கடிதத்துல இருக்கிறது தான். ஆலிஸ் எல்லாத்தையும் கடிதம் மூலம் ஒத்துக்கிறாங்க. ஷார்லட் தொட்டில் மரணத்துல இறந்து போறா. ஆனா ஓடி போனதும் ஆலிஸ் அவளுக்கு நெருக்கமா உணர அவளோட பழைய டேப்களை பார்க்கறாங்க. சீக்கிரமா அவ 16வது பிறந்த நாள் டேப்க்கு வராங்க. பசங்க உண்மையில கேத்தரினை ரேப் பண்ணல. ஆனா கேத்தரினை காப்பாத்த அவங்கள தள்ளி விடும்போது பதிவு செஞ்சுட்டு இருந்த அவளோட ஹேண்டிகேமை கீழே போட்டுடுறா. பசங்க பதிலுக்கு ஆனாவை ரேப் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா கேத்தரின் கிட்ட உதவி கேட்கிறா. ஆனா கேத்தரின் ஓடி போயிடுறா. ஹெலன், சோவி மற்றும் ரேச்சல் ஆனா ரேப் பண்ணப்படும் போது ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. கேத்தரின் ஆலிஸ் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டா. ஆலிஸ் அவ வீட்டுல வேலை செஞ்சாங்க. லெக்ஸி அண்ணாவோட வேலையை எடுத்துக்கிட்டதும் ஆலிஸ் அவளை உடனடியா அடையாளம் கண்டு கொள்ளுறாங்க. ஆலிஸ் அடிக்கடி ஷார்லட்டோட கல்லறைய பாக்குறாங்க. அப்படித்தான் அவங்க ரேச்சல் மற்றும் ஜாக்கோட கள்ள உறவு பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஷார்லட்டோட மரண நினைவு தினத்துல ஆனா திரும்பி வந்து ஜாக்கையும் ரேச்சலையும் பாக்குறத ஆலிஸ் பாக்குறாங்க. அப்போவே ஆனாவுக்காக பழிவாங்க முடிவு செய்யறாங்க. அவங்க நினைவாற்றல் பிரச்சனைகள் உள்ளது போல நடிக்கிறாங்க. அவங்க ரேச்சலோட டயரை வெட்டி அவளை கொன்னு அவங்களோட துணிகளை கழட்டிட்டு ஒரு வயசான பெண் போல நடிக்கிறாங்க. இது அண்ணாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருது. ஒரு முன்னாள் துப்புரவு பணியாளரா அவங்களுக்கு பள்ளி மற்றும் சோவியோட வீடு போன்ற பெரும்பாலான இடங்களுக்கு சாவிகள் இருக்கு. ஜாக் மற்றும் ஆனாவை சேர்த்து வைக்க ஹெலனை கொல்றாங்க. ஆனாவுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க சோவியை கொல்றாங்க. லெக்ஸி தான் கொலைகாரின்னு தெரியற மாதிரி எல்லா கொலைகளையும் கட்டமைக்கிறாங்க. லெக்ஸி சாகணும்னு அவங்க ஒருபோதும் விரும்பல.
ஆனா அண்ணாவை கைவிட்டதுக்காக சிறையில் அடைக்கப்படணும்னு நினைச்சாங்க. அதனால தான் ரேச்சலோட நகங்களையும் கொலை ஆயுதங்களையும் லெக்ஸியோட லேக் ஹவுஸ்ல வைக்கிறாங்க. ஹோட்டல் ரிசர்வேஷனையும் கேன்சல் பண்றாங்க. ஜாக் லேக் ஹவுஸ்ல லெக்ஸி மற்றும் ரிச்சர்ட் கிட்ட இருந்து அண்ணாவை காப்பாத்துவான்னு உறுதியா நம்பினாங்க. இருந்தாலும் பிரியா லெக்ஸிய கோனதை பத்தி அவங்க கவலைப்படல. அவங்க அண்ணாவை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதே போல அவளும் தன் குழந்தைங்களை நேசிப்பான்னு நம்பி ஆலிஸ் கடிதத்தை முடிக்கிறாங்க. தன் அம்மா இது எல்லாத்தையும் தன்னோட நன்மைக்காக செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டதும் அண்ணாவோட முகம் அதிர்ச்சியிலிருந்து புன்னகையா மாறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.